பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கான்செப்ட் யார் அந்த குரு சார்? குரு மித்ரேஷ்வான்னு சொல்லிட்டு ஹீஸ் ஐபிஎம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லா பக்கம் நிறைய ஹீஸ் அ டெக்கி பர்சன். He got some enlightenment through a goddess called God Matangi, where she is angel for prosperity அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு? லக்ஷ்மி இல்லையா ப்ராஸ்பெரிட்டி? லக்ஷ்மி இல்லையா சார்? குரு மித்ரேஷ் மாதங்கி அப்படின்னு அந்த மித்ரேஷ்வரன் அவர் உண்மையான பேரா? அவர் பேர் எடுத்துக்கிட்டாரா? இல்ல, அவர் பேர் அதுதான், குரு மித்ரேஷ்வா. மித்ரேஷ்வா இது மேடம், மித்ரேஷ்வா வந்து அவர் பேரா கொடுத்த பேரா அல்லது ஒரு என்லைட்டன் மாதிரி அந்த பேர் வச்சுக்கிட்டாங்களா? மித்ரேஷ்வா அப்படி எல்லாம் இல்ல சார். அவர் பேரே மித்ரன். மித்ரன். வரா போட்டுக்கிறாரு. ஆமா, மித்ரேஷ்வா. ஓகே, மித்ரேஷ்வா வச்சுக்கிட்டாரு. சோ அவர் வந்து he create awareness for அறிவுனா என்ன, உணர்வுனா என்னங்கறத டிஃபரன்ஸ் சொல்லி தர்றது. இன்னொன்னு மனுஷங்களோட வாழ்வியல் முறை, குருகுல கல்வி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லி தர்றது. குருகுல கல்வி அதுதான் வந்து அவரு வந்து இம்போஸ் பண்றாரு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் போனோம் சார். பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து he charged 249 rupees. அது அங்க எங்களுக்கு போன பிறகுதான் அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் கிடையாது. அடுத்த கம்மிங் வீக்ல நடக்க போற ஒரு அல்கமி அப்படிங்கிற அவங்களோட ஒரு ஆர்கனைசேஷனோட இனாகரல் ஃபங்க்ஷனே எங்களுக்கு அங்க போய் தான் தெரியும். ஓகே, the first part what was happening was everything happened for convincing தான். எதுக்குன்னா அடுத்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்ண போற கிளாஸுக்கான ஒரு கன்வின்சிங் செஷன். அந்த கிளாஸ் வந்து 2 நாள் நடக்குது சார். காலையில 8 மணி இருந்து நைட் 8 மணி வரைக்கும் நடக்குது, சாட்டர்டே சண்டே. அந்த கிளாஸ்க்கு ஒரு பர்சனோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது எப்படின்னா இந்த கிளாஸோட வேல்யூ வந்து 24,000. பட் இன்னைக்கு நீங்க இப்ப ரெஜிஸ்டர் ஸ்பெஷல் ஆஃபர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 11,000 சொன்னாங்க ஃபார் 2 days. அந்த 2 days கிளாஸ வந்து நீங்க அட்டென்ட் பண்ணினீங்க அப்படின்னா நாங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களோட பிரெயின் சிஸ்டமையே அப்படியே கம்ப்ளீட்டா பிரிச்சு we will change. சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சித்தர்கள் வந்து அந்த காலத்துல இததான் சொல்றாங்க. நீங்க காசு கொடுத்து you just attend a function, they tell you what we going to teach you on the other class. அவ்வளவுதான். ஆமா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல. did you get something? கிடைக்கல சார். இல்ல இப்ப நம்ம கிளாஸ் வந்து நீங்க இது ஓன் எடுத்து சுத்துங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லி கொடுக்கல. யூ ஜஸ்ட் நீங்க காசு கொடுத்து யூ கோயிங் ஃபார் அ ஃபங்க்ஷன், how what you going to receive in the next class அதானே பண்ணீங்க. முதல் நாளே ஒன்றும் கொடுக்கல, இந்த காசு உட்காருங்க. So you paid for their food and their hotel. How many hours was this? Sir, it was a 3 hours program. They did I don't know what to say. நம்ம ஒரே நாள் எவ்வளவு பேர் டக்குன்னு அனுப்பி விட்டோம் 3 ஹவர்ல. சார் சார் வணக்கம் சார். பேசுங்க சார், நீங்களே இருக்கீங்களாங்க சார்? எஸ் சார். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் பே பண்ணணும். செகண்ட் கிளாஸுக்கு 30,000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கு மேல வர்ற கிளாஸுக்கு 50,000 ரூபாய் பே பண்ணணும். அப்ப இவங்க சொசைட்டில who can afford நல்லா ரிச்சா இருக்கவங்கள இன்னும் மேம்படுத்தி என்ன சார் பிரயோஜனம்? ஆமா சார். ஒரு பாம்பரன்ட்ட 1000 ரூபாய் இருக்காது சார் அவன்கிட்ட. ஆமா, அவனும் லைஃப்ல கஷ்டப்படுவான். ஆமா சார். அவன் என்ன பண்ண தெரியும்? இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம்னா எல்லாரும் போகணும். காசு இருக்கவனும் போகணும், காசு இல்லாதவனும் போகணும், பிளஸிங் கிடைக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு காசெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ வா வந்து உனக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்றீங்கல்ல சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். நான் ஒரு டெஸ்டிமோனி போடுறேன் சார். சார் என்ன சார் இது? அதாவது காசு இருக்க ஆல்ரெடி சொசைட்டில மேல இருக்கவங்கள இன்னும் மேம்படுத்துறாங்களா? ஆமா, ரைட். அந்த ஏழை என்ன பண்ண போறான்? அவனுக்கு என்ன செய்ய போறான்? அவன் கையில உண்மையிலே அன்னைக்கு டேட்ல 1000 ரூபாய் இருக்காது சார் அவன்கிட்ட. ஆமா சார். 100 ரூபாய் இருக்காது சார். கரெக்ட். இவர் என்லைட்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வரல. இவர் சும்மா காசு வாங்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது சார், நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் அவர் சொன்னது சொல்றேன் சார். ஒரு பட்டர்ஃப்ளைய 4 வயசு குழந்தை பாத்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகும். நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளைய பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் டைம், இப்போ ஒரு நயாகரா ஃபால்ஸ பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் டைம்
பயங்கரமா இருக்கும் நமக்கு. ஆமா அதே ஒரு 50th டைம் பார்க்கும்போது அதே ஜோஷ் இருக்காது. ஆமா ஆனா இவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா 50th டைம் பார்க்கும்போதும் அந்த ஜோஷ் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது இயற்கைக்கு மாறானது சார். ஆமா ஆமா எப்படி சார் இருக்கும்? இவர் சும்மா கதை விட்டுட்டு இருக்காரு சார். சம்பளம் சார். The very sad part is he charge you money for the introduction, which is very wrong. சார் 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 blessings அப்படின்றது இப்ப நீங்க குடுக்குறீங்கல்ல சார். சார் யூ ஆர் ரியலி கிரேட் சார். அதாவது பாமரனுக்கு போய் சேரணும் சார். நீங்க நினைக்கிறீங்கன்னா 100 முறை சொல்லிட்டேன் சாமுகிட்ட. சார் வந்து எல்லாரும் இன்க்ளூசிவா கொண்டு வராரு. எல்லாருக்கும் எல்லாம் போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம எந்த வகையில இருந்துட மாட்டோமா 100 முறை 1000 முறை சொல்லியிருக்கேன் சார் உங்ககிட்ட. சார் அதே மாதிரி என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க சார். அந்த அப்ளிகேஷன்ல வந்து they were asking for the annual income. எவ்வளோ seriously above below 2 lakhs, below 2 lakhs from 2 lakhs to 5 lakhs இல்ல from 5 lakhs to 10 lakhs then above 25 lakhs ங்கற ஒரு 4 ஆப்ஷன் இருந்தது. Oh my God. So அவங்கள வேற கட்டிக்க போடுவாங்க. They might have a WhatsApp group for them and send message to them. உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு காட்டுங்க. வரும். இன்னொன்னு they are evaluating people. இன்னொன்னு என்னன்னா ஒரு சர்வீஸ் மெத்தட் எல்லாம் பண்ணல. ஏன்னா அந்த 249 rupees நான் ஜிபே தான் பண்ணினேன். பட் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரஸ்ட்ங்கற அக்கவுண்ட்க்கு தான் போகுது. They had a Matangi Foundation, Matangi Private Limited. Private Limited. Yes. Oh, no trust. No trust. The amount went to the private limited. Okay. And they are building a temple. அவரோட பிலீஃப்க்கு அவர் ஒரு மாதங்கி கோயில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் குருகுல ஸ்கூல் கட்டுறாரு அவரு. Everything is payable, nothing is free of cost. நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ஒண்ணுதான் என்னன்னா நீங்க எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா சுத்தி கிளாஸ் ஃப்ரீயா எடுத்து கூவி நம்ம வாண்ட் கொடுக்குறோம். ஓகே சார். பட் நதிங் இஸ் லைக் தட். அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது மட்டும் தான் எனக்கு உங்களை வேற லெவல்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் அதுதான் சார். ஓகே people are not equal, like no one can come to you. அப்புறம் நீங்க கொடுக்குற அந்த கண்டென்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்காந்து உங்க கிளாஸஸ் எல்லாம் கேக்குறப்ப சார் உங்க கண்டென்ட் வேற மாதிரி இருக்கு சார், வேற லெவல். பிகாஸ் பீப்புள் வில் கெட் எலிவேட்டட் டு தேர் சோல். அவங்க சோலே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகுறதுக்கு ஒரு விஷயம். இங்க வந்து ஒன்லி மைண்ட் சோல் சம்பந்தம் இருக்கு. அது பிரச்சனை காசு. சரி மேடம் பாப்போம். டேக் கேர். பை. டேக் கேர். ஓகே சார். தேங்க்யூ சார்.